அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சித்தர்களில் ஒருவரான பத்திரகிரியாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு நாட்டினுடைய அரசனாக இருந்த இவர் எப்படி அரசாட்சியெல்லாம் துறந்துட்டு பட்டினத்தாரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு திருத்தொண்டு செஞ்சு அவரினுடைய முன்னிலையிலேயே முக்தி பெற்றார் அப்படிங்கிற சுவாரஸ்யமான கதையைத்தான் நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பத்ரகிரியார் உச்சேனிங்கிற அந்த நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வராரு. அங்கே இருக்கக்கூடிய மாகாளபுரத்தில் மாகேலீஸ்வரர் அப்படிங்கிற சிவபெருமானை வணங்குறதுக்காக பட்டினத்தார் ஒவ்வொரு ஊரா சிவனை வணங்கிட்டு மாகாளபுரத்திற்கு வர்றாரு. அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கிவிட்டு ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய காட்டுப்பிள்ளையார் கோயிலில் அமர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி தியானம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அரண்மனையில் ஒரு திருட்டு சம்பவம் நடக்குது. திருடர்கள் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு திருடிட்டு ஓடி வர்றாங்க. அப்படி ஓடி வரக்கூடிய நேரத்தில் இவர் அந்த பிள்ளையார் கோயிலில் அமர்ந்து தவம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் தவம் செஞ்ச நேரத்தில் இந்த திருடர்கள் ஒரு முத்து மாலையை எடுத்து பிள்ளையாருக்கு வீசுகிறாங்க. காணிக்கையாக திருட்டு தொழில் நல்லபடியாக நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு காணிக்கையாக பிள்ளையாருக்கு வீசுகிறாங்க. ஆனால் அந்த முத்து மாலை பிள்ளையார் மேலே விழுகாமல் அங்கே தியானம் செஞ்சிட்டு இருந்த பட்டினத்தடிகள் மேலே அவருடைய கழுத்தில் போய் விழுந்துருது. இந்த கோலத்திலேயே அவர் தியானம் செஞ்சுட்டு இருக்கிறத அரண்மனை ஏவலர்கள் பார்க்குறாங்க. இதை பார்த்தோன்னையும் இந்த திருட்டை செஞ்சது அரண்மனையில் இருக்கக்கூடிய இந்த முத்து மாலை இவர் கழுத்தில் இருக்கிறதுனால இந்த திருட்டு தொழிலை செஞ்சது இவராக தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு ஏவலாளிகள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இவரை அரண்மனைக்கு இழுத்துட்டு போகிறாங்க. இழுத்துட்டு போய் மன்னனிடம் இவர் தான் திருடினாருன்னு சொல்லி நிறுத்துறாங்க. அப்போ மன்னனுக்கு மன்னனான பத்திரகிரியாருக்கு கடுமையான கோபம் வருது. இவருக்கு கழுமரம் ஏற்றுங்கள், இவருக்கு மரண தண்டனை கொடுங்கள், கழுமரம் ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த நேரத்தில் தான் தவறு செய்யவில்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் அவர் ஒரு பாடல் பாடுறார். என் செயலாவது யாதொன்றும் இல்லை அப்படின்னு ஒரு பாடலை பாடுறார். அவர் அப்படி பாடும் பொழுதே என்னாகுது அப்படின்னு சொன்னால் அந்த கழுமரமானது தீப்பற்றி எரிஞ்சிருது. இந்த காட்சியை பார்த்த பத்ரகிரியாருக்கு ஒரே அதிசயம். எவ்வளோ பெரிய தவ பெரியோராக இருந்திருந்தால் அந்த கழுமரம் பற்றி எரியும்னு தன்னுடைய தவறை புரிந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு அவரை தன்னுடைய மானசீகமாக குருவாக ஏற்றுக்கொள்கிறார். அந்நொடியிலேயே தவத்தினுடைய பயனையும் சிறப்பையும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் தன்னுடைய அரசாட்சியவே விட்டுட்டு பட்டினத்தடிகளுக்கு சிஷியராக வர்றாரு. இப்போ இருவருமே திருவிடைமருதூர் வராங்க. திருவிடைமருதூரில் மேற்கு வாயிலில் பத்திரகிரியாரும் கிழக்கு வாயிலில் பட்டினத்தாரும் அமர்ந்திருப்பாங்க. அப்போது இவர் கையில் ஒரு திருவோடு வச்சிருப்பார். அந்த திருவோட்டில் யாசகம் பெற்றுட்டு உணவை முதல்ல பட்டினத்தாருக்கு கொடுப்பார். அவர் மீதி இருக்கக்கூடிய உணவை தான் உண்பார். இது மாதிரி செய்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு நாள் ஒரு நாய் ஒன்று இவருடைய அருகில் பக்கத்திலேயே படுத்திருக்குது. இவர் பட்டினத்தாருக்கு கொடுத்தது போக எஞ்சிய உணவை இவர் சாப்பிட போகும்போது அந்த நாயை பார்த்து அந்த நாய்க்கும் கொஞ்சம் உணவை கொடுக்குறாரு. இப்படியே செஞ்சதுனால அந்த நாய் அவரோடையே இருந்தது. அப்புறம் இவரிடம் அந்த திருவோடும் நாயும் கூடவே இருந்தது. இந்த சமயத்தில் ஒரு நாள் ஒரு சித்தர் வர்றாரு பட்டினத்தடிகளை பார்க்கறதுக்காக. பட்டினத்தடிகள் கிட்ட எனக்கு பசிக்கிறது, உணவு கிடைக்குமான்னு கேட்கும் பொழுது அந்த சித்தரை சித்தர் வடிவில் சிவன்னு கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, பட்டினத்தார் என்னிடமெல்லாம் உணவு கிடைக்காது, நான் எல்லாத்தையும் துறந்துட்டேன், என்னுடைய சிஷ்யன் இருக்கிறான், அவங்கிட்ட போனீங்கன்னா உணவு கிடைக்கும்னு சொல்லி அனுப்புகிறாரு. அப்போ அவர் சொல்லி அனுப்பின இந்த செய்தியெல்லாம் பத்ரகிரியாரிடம் சொன்னதுனால அவருக்கு ரொம்ப வருத்தம் அடைந்தது. ஒரு அரசாட்சியே துறந்துட்டு வந்த நான் இந்த திருவோட்டையும் நாயையும் கூடவே வச்சிருக்கிறதுனால சம்சாரி ஆயிட்டனே அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த வருத்தத்தில் அந்த திருவோட்டை தூக்கி வீசுறாரு. அந்த திருவோடு நாயின் மேலே படுது. திருவோடும் உடைஞ்சிருது, நாயும் இறந்து விடுகின்றது. இந்த நாய் தான் அடுத்த பிறவியில் காசிராஜனினுடைய மகளாக, அதாவது பட்டினத்தார் பத்திரகிரியாரினுடைய அந்த மெய் உணவை உண்ட புண்ணியத்தினால
காசிராஜனினுடைய மகளா பிறக்கின்றது. அந்த குழந்தைக்கு ஞானவள்ளின்னு பெயர் வச்சு வளர்த்திட்டு வர்றாரு. அது வளர்ந்து மணப்பருவம் எய்துகிறது. அந்த குழந்தைக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, திருமணம் செஞ்சு வைக்கணும்னு. அப்போ அந்த பெண் தான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த முற்பிறவி ஞாபகத்தில் நடந்ததை சொல்லுது. அப்போது இந்த பெண் திருமணம் செய்து கொள்ளாமல் மீண்டும் வந்து பத்ரகிரியாரையே நாடி வருகின்றது. நாடி வந்து அந்த பெண் சொல்கிறாள், அடிநாய் மீண்டும் திருவடி நாடி வந்தது அப்படின்னு சொல்லி. நாயாய் பிறவி எடுத்த நான் இப்போ மன்னனின் மகளாய் பிறந்தாலும் திரும்பவும் நாங்கள் உன்னுடைய திருவடியவே நாடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்போ இதற்கப்புறமா இவர் என்ன பண்றாருன்னா, பட்டினத்தாரிடம் அழைத்து செல்கின்றார். இந்த பெண்ணை அழைத்து சென்று பட்டினத்தாரை நோக்கி இவர் கேட்குறாரு, உங்களுடைய ஞான உணவை நீங்கள் உண்ட மீதி எச்சில் உணவை தான் இந்த பெண் நாய் அது உண்டது, அதற்கு நீங்கள் மோட்சம் கொடுக்காமல் ஏன் வந்து அதற்கு மறுபடியும் பிறவிகள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. அப்போது பட்டினத்தாரும் பத்ரகிரியாரும் அந்த பெண்ணும் திருவிடைமருதூர் கோயிலை நோக்கி போகிறாங்க. அப்படி போகும் பொழுது ஒரு பெரிய பேர் ஒளி ஒன்று வருது. அந்த ஒளியில் பத்ரகிரியாரும் அந்த பெண்ணும் ஞானவள்ளி அப்படிங்கிற பெண்ணும் வந்து ஐக்கியமாகி முக்தி அடைகிறாங்க. அப்போ குருவாகிய பட்டினத்தார் முன்னிலையிலேயே பத்ரகிரியார் வந்து முக்தி பெறுகிறார். ஒரு நாட்டினுடைய பேரரசனாக இருந்தாலும் கூட அனைத்தையும் துறந்து குருவிற்கே தொண்டு செய்து தான் முக்தி பெற்றது மிகச்சிறப்புடைய ஒரு நிகழ்வாகும். இவர் எழுதிய மெய்ஞான புலம்பல் அப்படிங்கிற நூல் மிகவும் சிறப்புடைய நூல். அதாவது அனைத்துமே நூலில் இருக்கக்கூடிய அனைத்துமே மெய்யறிவை உணர்த்தக்கூடியவையாக விளங்குகின்றது. இந்நூலை படிக்கிறது வந்து இன்னும் நல்ல நிலையாமை கருத்துக்களை உணர்த்துபவையாக விளங்குகின்றது. இந்த நூலில் இருக்கக்கூடிய பாடல்களில் ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா, மண்ணுயிரை கொன்று வதைத்து உண்டு உழலாமல் தன்னுயிர் போல் எண்ணி தவம் முடிப்பது எக்காலம். 2 வரிகளாலான பாடல்களை சொல்லுவார். இந்த உலகத்து உயிர்களையெல்லாம் கொன்று அதனுடைய மாமிசத்தை தின்று உயிர் வாழாமல் அவற்றை தம் உயிர் போல் எண்ணி கொல்லா நோன்பை முடித்து வீடு பேறு அடைவது எக்காலம் சொல்லி அழகான வரிகளை வந்து சொல்லியிருப்பார். இத்தகைய சிறப்பான சித்தரினுடைய வாழ்க்கை வரலாற்றுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு சித்தருடன் இணைந்திருங்கள்.